எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். வர இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே காலம் நெருங்கி இருக்கிறது. அந்த வகையிலே ஒட்டுமொத்த வடகிழக்கிலே எங்களுடைய ஜனநாயக தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா இடத்துலையும் போட்டியிடுகிறது. நீதிமன்றம் சென்று அதிலிருந்து நாங்கள் வென்று இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை எட்டியிருக்கின்றோம். நாங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக இந்த தேர்தலிலே மாறுவோம். அவை யாரோடு நாங்கள் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற பிரதானமான ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் கட்சிகளோடு நாங்கள் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழலை நிச்சயமாக உருவாக்குவோம். ஏனென்றால் இனிவரும் காலங்களிலே நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் அது இன்னும் ஒரு எங்களுடைய பிரதேசத்திலே பல அழிவுகளை, பல பிளவுகளை, தேசியமே இல்லாது இருக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அது உண்டு பண்ணிவிடும். ஆகவே ஒற்றுமையின் காரணமாக இந்த பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை தேர்தலிலே நாங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக இருக்கிற போது அது தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். யாழ்ப்பாணத்திற்கு பிரதமரும் ஜனாதிபதியும் அடிக்கடி செல்லுகின்ற சூழலை மாற்றுங்கள். பாதிக்கப்பட்ட பிரதேசங்களான வன்னி பிரதேசத்திலே உங்களுடைய கடமைகள், உங்களுடைய வருகைகள் இருக்க வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையை முன்வைத்தேன். ஆனால் இந்த ஜனாதிபதியும் பிரதமரும் அமைச்சர்களும் தேர்தல் காலங்களிலே தான் எங்களுடைய வன்னி பிரதேசத்துக்கு வருகிறார்கள். குறிப்பாக மன்னாருக்கு வருகிறார்கள். மன்னாருக்கு வருகை தந்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த அர்த்தத்தோடு தாங்கள் தான் செயல் வீரர்கள் என்று சொல்லுகின்ற விடயத்திலே மன்னார் மாவட்டத்திலே கூடுதலான கவனம் செலுத்தப்படுகிறதே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேர்தல் காலங்களில் தான் இவர்கள் இங்கு வருகை தருகின்ற வழக்கமாக இருக்கிறது.